அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அதை வேறொரு மொழியிலே நாம் சொல்லுவதாக இருந்தால் அவருடைய ஆலோசனை நம்முடைய அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஆலோசனைகளாக இருக்கும். அதான் அது ஆச்சரியமான ஆலோசனை. ஆனால் அந்த ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது அவர் நடப்பிக்கிற செயல் மகத்துவமானது. எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருக்கிறது. எரிகோவை குறித்து ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். ஒரு மேட்டு நிலத்திலே அமைக்கப்பட்ட கோட்டை. அந்த எரிகோங்கிற அந்த ஊரை சுற்றி 2 கோட்டைகள் இருக்கு. வெளிப்புறமான ஒரு கோட்டை, வெளியே இருந்து பார்க்குறவர்கள் பார்க்கிற ஒரு கல் கோட்டை. அந்த கோட்டை 9 அடி அகலம். எனக்கு சரியாக தெரியல, சில ஆய்வு புத்தகத்தில் போட்டிருக்கிறாங்க 9 அடி அகலம். அதன் பிறகு